வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது 1 இயர் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய ஒரு மாங்காய் ஊறுகாய் தான். இதை ஈஸியாக நம்ம வீட்டிலேயே சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். இப்போ இந்த மாங்காய் ஊறுகாய் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்க்கலாம். மாங்காவை நல்லா கழுவிட்டு ஈரம் போக தொடச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்னதாக கட் பண்ணணும்னு இல்லை, ஒரு மீடியம் சைஸில் இந்த மாதிரி பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். இந்த கப்பில் 7 கப் அளவுக்கு இப்போ நான் மாங்காய் எடுத்திருக்கேன். ரொம்ப புளிப்பான மாங்காவாக இருந்தால் நம்ம 6 கப் கூட எடுத்துக்கிட்டால் போதும். இது ரொம்ப புளிப்பு இல்லாததுனால நான் இப்போ 7 கப் எடுத்திருக்கேன். எந்த கப்பில் நம்ம மாங்காய் அளந்தோமோ அதே கப்பில் தான் வத்தல் பொடி, உப்பு எல்லாமே அதே கப்பில் தான் அளக்கணும். 1 கப் மிளகாத்தூள், கல்லுப்பு 3/4 கப் எடுத்திருக்கேன். பொடி உப்பு எடுக்கிறதா இருந்தால் 1 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். 1/4 கப் கடுகு, 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக வெந்தயம், 1 கப் நல்லெண்ணெய். ஊறுகாய் பண்ணுறதுக்கு முதல்ல வெந்தயத்தை மட்டும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். வெந்தயம் ஓரளவுக்கு செவந்து வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். வெந்தயம் நல்லா செவக்க வறுத்தாச்சு. இப்போ இதை வேறு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ இதே பேனில் நம்ம நல்லெண்ணெயை சூடு பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ இது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா கடைசியாக தான் எண்ணெய் சேர்க்கணும். அது வரைக்கும் இது ஆறட்டும். ஈரம் இல்லாத நல்லா ட்ரையான ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் நம்ம அளந்து வச்சுருக்கிற கடுகு, வெந்தயம், மிளகாய் வத்தல் பொடி, உப்பு எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். இப்போ இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பெரிய ஜாராக இருந்தால் இதிலே வத்தல் பொடியை சேர்த்தே திரிச்சிருக்கலாம். இது சின்ன ஜாராக இருந்ததுனால நான் வத்தல் பொடியை அப்படியே தனியாகவே சேர்த்துக்கிறேன். இந்த மாங்காயில் நான் வத்தல் பொடி சேர்த்துக்கிறேன். அது கூடவே நம்ம திரிச்சு வச்சுருந்த உப்பு, வெந்தயம் அதெல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஈரம் இல்லாத உட்டன் ஸ்பூன் வச்சு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கலாம். சூடு பண்ணி வச்சுருந்த எண்ணெய் நல்லா ஆறிடுச்சு, ரூம் டெம்பரேச்சருக்கு வந்திருக்கு. இப்போ இதை நம்ம ஊறுகாயோடு சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா திருப்பியுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் நம்ம கடுகு திரிச்சு போட்டிருக்கிறதுனால அவ்வளோ ஈஸியாக கெட்டு போகாது. 1 இயர் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ எண்ணெய் அதிகமாக நமக்கு தெரியாது, மாங்காவோட சேர்ந்து தான் இருக்கும். ஒரு 15 நாள் ஊறினதுக்கப்புறமா நமக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வெளியில் வர ஆரம்பிச்சிரும். இந்த ஊறுகாய் நம்ம செஞ்ச உடனேயே சாப்பிட முடியாது. உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 15 நாள் ஊறினதுக்கப்புறமா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெந்தயமும் கடுகும் சேர்த்துருக்கிறதுனால இது வாசமாகவும் இருக்கும். 15-20 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம 1 இயருக்கு தேவையான மாங்காய் ஊறுகாயை நம்ம வீட்டிலேயே செஞ்சுட்டோம். இந்த மாதிரி கிளாஸ் பாட்டிலில் மாற்றி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தேவைப்படுறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். 1 இயர் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.